கால பைரவர் துணையுடன் ராமர் பாதம், இன்றும் அவிழாத ராமனின் மர்ம முடிச்சுகள். இந்தியாவின் உத்தரகாண்ட் மாநிலத்தில் கார்வால் கோட்டத்தில் அமைந்திருக்கும் டெக்ரி கார்வால் என்னும் மாவட்டத்தில் அமைந்துள்ளதுதான் இந்த தேவ பிரயாகை. இங்கு சிறப்பாக இமயமலையில் உருவாகும் அலக்நந்தா ஆறும் பகிரதி ஆறும் இங்குதான் ஒன்றாக சேர்ந்து அதன் பிறகு கங்கை எனும் புனித ஆறாக மாறுகிறது. பிரயாகை என்றாலே ஆறுகள் ஒன்றாக சேரும் இடம் என்றே கூறுகின்றனர். இந்த இடத்தில் 2 ஆறுகள் ஒன்றாக சேர்ந்து கங்கையாக உருவாவதால் இந்த இடத்தினை தேவ பிரயாகை என்று அழைக்கின்றனர். இந்த கோயிலின் சிறப்பு பத்ம புராணம், கூர்மை புராணம் மற்றும் அக்னி புராணம் போன்ற பல புராணங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மிகச்சிறந்த யாகத்தினை பிரம்மன் இங்கு துவங்கியதால் இந்த இடத்திற்கு பிரயாகை என்று பெயர் வந்ததும் என்றும் கூறுகின்றனர். மேலும் திருமாலை தேவனாக கருதி இந்த இடத்தில் யாகம் மேற்கொண்டதால் தேவ பிரயாகை என்று இந்த இடம் தற்போது அழைக்கப்படுகிறது என்றும் கூறுகின்றனர். இங்கு நீலமேக பெருமாள் நின்ற கோலத்தில் காட்சியளிக்கின்றார். மேலும் அவருடன் இணைந்து குண்டரேக வள்ளி விமலா அம்மையாரும் காட்சியளித்து வருகின்றனர். பகிரதி நதியின் பச்சை நிற தண்ணீரும் அலக்நந்தாவின் சாம்பல் நிற தண்ணீரும் இங்கு ஒன்றாக கலப்பதை பார்ப்பதற்கு மிகவும் கண்கொள்ளா காட்சியாக அமைந்திருக்கிறது. இந்த நதிக்கரையின் பகுதியில் மேலே அமைந்திருக்கும் பெருமாளை சென்று தரிசிப்பது மிகவும் சிறப்பாக அமைந்துள்ளது. இது பிரம்மன், ராமன் மற்றும் பரத்வாசர் போன்றவர்களும் இங்கு தவம் மேற்கொண்டுள்ளனர். எனவே இந்த இடம் தவம் கொள்வதற்கு மிகவும் சிறப்பான இடம் என்றும் கூறுகின்றனர். ராவணனை கொன்றதால் ஏற்பட்ட தோஷத்தினை போக்குவதற்காக ராமர் இங்குதான் தவத்தை மேற்கொண்டார் என்றும் புராணங்கள் தெரிவிக்கின்றது. அதனால் இந்த கோயில் ரகுநாத்ஜி மந்த் என்றும் அழைக்கப்படுகிறது. மேலும் இதற்கு முன் பல இடங்களில் ராமர் சென்ற இடங்களில் எல்லாம் அவரின் பாதங்கள் நாம் பார்த்திருப்போம். தமிழ்நாட்டில் கூட ராமேஸ்வரம் என்கின்ற புனித தலத்தில் ராமரின் பாதம் அமைந்திருப்பதை நாம் சென்று பார்த்திருப்போம் மற்றும் வழிபாடுகளும் மேற்கொண்டிருப்போம். அதுபோலவே உத்தரகாண்டில் அமைந்திருக்கும் இந்த தேவ பிரயாகத்தில் நதிக்கரையிலும் ராமனின் பாதம் அமைந்திருக்கிறது. இங்கும் ராமர் வந்து தவம் மேற்கொண்டு சென்றிருப்பதை இதன் மூலம் அறிய முடிகிறது. இங்கு ராமர் அமர்ந்து தவம் செய்த இடத்தில் ராமரின் பாதம் காணப்பட்டு வருகிறது. இந்த கோயில் இருக்கும் பக்கத்தில் பத்ரிநாத், கால பைரவர், மகாதேவர் மற்றும் அனுமார் போன்றவர்களின் மூர்த்திகளும் உள்ளது. ஆதி கங்கையாக போற்றப்படும் மிகவும் சிறப்பான ஒரு இடமாக இது அமைந்திருக்கிறது. நதிகளில் இறைவன் வாழ்கிறார் என்பதை நிரூபிக்கும் ஒரு இடமாகவும் இங்கு அமைந்துள்ளது. இந்த புண்ணிய நதிகள் சங்கமமாகும் இடத்தில் நீராடி அங்கு அமைந்திருக்கும் புருஷோத்தம பெருமாளை தரிசனம் செய்தால் அவர்களுக்கு நிச்சயமாக சொர்க்கத்தில் இடம் இருக்கும் என்பது கூறப்பட்டு வருகிறது. மேலும் பல மகான்களுக்கும் முனிவர்களுக்கும் இந்த இடத்தில் முக்தி கிடைத்துள்ளது. இயற்கை சூழ்ந்த இடத்தில் திருமால் அமர்ந்து பக்தர்களுக்கு காட்சியளித்து அவர்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றி வருகிறார். அங்கு செல்லும் பக்தர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது என்றும் பலர் கூறி வருகின்றனர். எப்படியாவது வாழ்வை முக்தி அடைய வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த கோவிலுக்கு வந்து சென்றால் அவர்களுக்கு முக்தி நிச்சயமாக கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது. மேலும் முன் ஜென்மத்தில் செய்த பாவங்களை தீர்ப்பதற்கும் கஷ்டங்களை சரி செய்வதற்கும் இந்த கோயிலுக்கு சென்று வாருங்கள்.